Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 18. An action in progress at a past point in time. கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற்று கொண்டு இருந்த செயல் பற்றி நாம் ஆங்கிலத்தில் வெளிப்படுத்த பயன்படுத்தும் காலம் past continuous tense. Past continuous tense is used to talk about an action that was in progress at a point in time. இங்கு at a point in time என்பது at 8 o'clock, in the evening, by the age of 8, in May, this morning, last night என்றவாறு குறிப்பிடப்படலாம். கண்டினியூவஸ் அதாவது தொடர்ச்சி என்னும் போது பார்த்து கொண்டு வாட்சிங், கற்றுக்கொண்டு லேர்னிங், விளையாடிக்கொண்டு பிளேயிங், பாடிக்கொண்டு சிங்கிங், தூங்கிக் கொண்டு ஸ்லீப்பிங் என்றவாறு காலம் காட்டாத வினை வடிவமான பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தப்படும். காலம் காட்டாத வினை வடிவம் என்றதும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும். அப்போ எப்படி நாம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் என இனங்காண முடியும் என்று. உண்மைதான். அதற்கு நமக்கு துணை புரிவனதான் பி வேர்பின் இறந்த கால வடிவங்களான was, were என்னும் துணை வினை சொற்கள், helping verbs அல்லது auxiliary verbs அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வோம். was அல்லது were என்று 2 வடிவங்கள் இருக்கின்றனவே, இங்கே எப்போது பயன்படுத்தணும்? இரண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்துகின்றோம். ஒருமை எழுவாய் அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட் அனைத்துக்குமே WAS was என்பதும், பன்மை எழுவாய் plural subjects அனைத்துக்குமே were என்பதும் பயன்படுத்துவோம். உதாரணங்கள் பார்ப்போமா? நான் 6 மணிக்கு டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். Did I start watching TV before 6 o'clock? 6 மணிக்கு முன்பே பார்ப்பதற்கு ஆரம்பித்து விட்டேனா? ஆம். Yes. Was I still watching TV after 6 o'clock? 6 மணிக்கு பிற்பாடும் பார்த்து கொண்டிருப்பேனா? ஆம். Yes. So,
Was this action in progress at 6 o'clock? அதாவது 6 மணியில் இந்த செயல்பாடு தொடர்ச்சியில், அதாவது ஒரு தொடரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற செயலாக இருக்குமா? ஆம், எஸ். அப்போ இங்க எழுவாய் என்ன? நான். நான் என்பதும் சிங்குலர் சப்ஜெக்ட், ஒருமை எழுவாய்தான். அப்போ எந்த கவலையுமின்றி நாம் பயன்படுத்துகின்ற உதவி வினை சொல் என்ன? வெரி குட், was. I was. பார்த்து கொண்டு, உங்க எல்லாருக்குமே தெரியும், watching. watching. எதை பார்த்து கொண்டிருந்தேன்? டிவி. எப்போது? 6 மணிக்கு, at 6 o'clock. முழுவதுமாக சொல்லி பார்ப்போமா? I was watching TV at 6 o'clock. I was watching TV at 6 o'clock. Again, I was watching TV at 6 o'clock. எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. I was watching TV at 6 o'clock. ரொம்ப இலகுவா இருக்கல்லவா? மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். மே மாதத்தில் நான் ஒரு கணக்காளராக பணியாற்றி கொண்டு இருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் உங்களுக்கு தெரியும், வேலை சில நேரத்துல மாறி மாறி பார்ப்பாங்க. மே மாதத்துல அவங்க என்னவா இருந்தாங்க? கணக்காளராக பணியாற்றி கொண்டு இருந்தாங்க. அப்போ அதை மே மாதத்துக்கு முன்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? எஸ். மே மாதத்துக்கு பிறகும் அதே தொழில இருந்திருப்பாரா? ஆம். அதனால்தான் மே மாதத்துல அது ஒரு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்த செயலாக காணப்படுகின்றது. இங்கும் நான் தான். அப்போ I was வேலை செய்து கொண்டு, பணியாற்றி கொண்டு, very good, working. I was working யாராக? as an accountant, ஒரு கணக்காளராக. எப்போது? in May. I was working as an accountant in May. I was working as an accountant in May. Again, I was working as an accountant in May. எங்கூட சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. I was working as an accountant in May. நேற்று பனி பெய்து கொண்டு இருந்தது. It was snowing yesterday. It was snowing yesterday. Again, it was snowing yesterday. அப்போ இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நேற்று மழை பெய்து கொண்டிருந்தது. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நாய்கள் இரவில் குரைத்து கொண்டிருந்தன. அப்ப இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நாய்கள், the dogs. ஒருமை எழுவாயா பன்மை எழுவாயா? வெரி குட், plural subject, பன்மை எழுவாய். ஆதலால் உதவி வினை சொல் were. The dogs were குரைத்தல், bark, bark, bark. அதனுடைய ing வடிவம் present participle barking. The dogs were barking இரவில், at night. The dogs were barking at night. Again, the dogs were barking at night. இப்போ உங்களுக்கான நேரம். நேற்றிரவு நாய்கள் குரைத்து கொண்டிருந்தன. நேற்றிரவு நாய்கள் குரைத்து கொண்டிருந்தன. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. மார்வலஸ். பறவைகள் வானில் சத்தமிட்டு கொண்டிருந்தன. நீங்க உங்களுக்கு வேண்டின ஒரு ஸ்பெசிபிக் டைமை குறிப்பிட்டு காட்டேலும். இப்ப இவ்வளவுத்தையும் மட்டும் பார்ப்போம். பறவைகள், the birds, தன்மை, ஆதலால் plural subject, ஆதலால் were பயன்படுத்துவோம். பறவைகள் சத்தம் போடுறத நாங்க chirp, chirp, chirp அப்படின்னு சொல்வோம். அதனுடைய ing வடிவம் chirping. Birds were chirping in the sky. The birds were chirping in the sky. இன்று காலையில் பறவைகள் வானில் சத்தமிட்டு கொண்டிருந்தன. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்ல? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நேற்றிரவு 8 மணிக்கு என்ன செய்து கொண்டிருந்தாய்?
ஒருவர்கிட்ட நாம வினாவாக கேட்கின்றோம். என்ன உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சொல்தான் வாட். வினா வடிவம் எப்படி அமையும்? WH question word வந்தா அதுக்கு பிறகு என்ன இருக்க வேணும்? ஹெல்பிங் verb இருக்க வேணும். அப்போ இங்கு உதவி வினை சொற்கள் 2 தான். ஒன்று வேர்ஸ் வரலாம் அல்லது verb வரலாம். யாரிடம் கேட்கின்றோம்? நமக்கு முன்னில் உள்ளவரிடம். யூ என்பது ஒரு பன்மை எழுவாயாக நாம் பயன்படுத்துகின்ற ஒன்று. நீங்கள் இரண்டுக்கும் பொதுவானது. ஆதலால் உதவி வினை சொல்லாக நிச்சயம் தான் வரப்போகுது. அப்ப what were you செய்து கொண்டு, very good, doing. What were you doing? எப்போது? at 8 o'clock. நேற்றிரவு, yesterday night அப்படின்னு சொல்ல மாட்டோம், அப்படி சொல்வோம் marvelous, last night. நேற்று காலையில last morning. நேற்று மதியம் last afternoon. எல்லாத்தையும் சேர்த்து கேட்டு பார்ப்போம். What were you doing at 8 o'clock last night? What were you doing at 8 o'clock last night? எங்களை சேர்ந்து சத்தமா கேட்டு பாருங்க எல்லாரும். What were you doing at 8 o'clock last night? காலை முழுவதும் அவள் வீட்டை சுத்தப்படுத்திக் கொண்டு இருந்தாளா? வினா. இது ஒரு ஆம் இல்லை, அதாவது ஜெஸ் நோ என்று பதில் கூறக்கூடிய வினா. அதனால் WH question word எதுவுமே நாம் பயன்படுத்த போறது இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமாக எஸ் நோ question என்பது உதவி வினை சொல்லை கொண்டுதான் ஆரம்பிக்கும். இங்கு உதவி வினை சொல் வேர்ஸ் அல்லது தான் வரப்போது. அவள் என்பது உரிமை சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் was. she சுத்தப்படுத்திக் கொண்டு, cleaning. Was she cleaning the house? காலை முழுவதும், all morning. Was she cleaning the house all morning? Was she cleaning the house all morning? அவன் பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை, இருக்கல. இங்க நம்ம ஸ்பெசிபிக் டைம் சொல்லல, உங்களுக்கு விரும்பின ஸ்பெசிபிக் டைம் ஒன்றை நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும். அவன், he சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் வர்ஸ் தான் வரப்போகுது. ஆனால் இது ஒரு எதிர்மறை வாக்கியம். அப்போ என்ன செய்வோம்? எதிர்மறை வாக்கியம் என்றால் இந்த உதவி வினை சொல்லுக்கு பின்னால நோட் போடுவோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். He was not listening to music. He was not listening to music. அல்ல பாட்டுன்றதால நீங்க songs அப்படின்னு சொல்லலாம். He was not listening to songs. He was not listening to music. எது வேணுமென்றாலும் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ இங்கே was not என்பதை சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி எப்படி சொல்வோம்? wasn't. He wasn't listening to music. He wasn't listening to music. ரொம்ப இலகுதா இருக்குல்ல? Now, this is the time for you to check your understanding. அவர்கள் சனிக்கிழமை பின்னேரம் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். ஷீலா இன்று காலையில் வெளியே போய்கொண்டு இருந்தாளா? வினா. என் அம்மா மதியம் என்ன செய்து கொண்டு இருந்தார்? இதுவும் வினாத்தான். இங்கு விபரம் சொல்ல வேண்டிய வினா. என்ன செய்து கொண்டிருந்தார்? Now, please comment your answer. Don't worry about the mistakes. தப்பு வந்துருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சதுதான் என்று அலட்சியமும் செய்யாதீங்க. Opportunity is the best platform to showcase your abilities. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதேபோல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ இங்கு போடப்படுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். Thank you for watching.